கட்டதை கற்பிப்போம். இன்னைக்கு நாள் 15. நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வணக்கம் வழி சிலப்பத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. குரு வணக்கம் என்ன, சலாம் வரிசை அப்படின்னு சொல்லப்படுது, அதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம சொல்ல போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சலாம் வரிசை, குரு வணக்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லே கிடையாது. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ் சொல் என்ன அப்படின்றது வந்து பார்க்க முன்னாடி இந்த குரு வணக்கம்ன்றது பாத்தீங்கன்னா, குருன்ற வார்த்தை வடமொழி சொல்லு, சலாம்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உருது சொல், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாலும் பயன்படுத்தலாம், அதை தப்பு இல்லை. இருப்பினும் தமிழ் சொற்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த கவனி பதிவிடுறோம். தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா, அது அப்போல காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொழுது எடுப்புன்னு சொல்லுவாங்க. தொழுது எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசிரியர் இருக்காங்க, சிலம்பு ஆசிரியர் இருக்காங்கன்னா ஆசிரியர் தொழுது கம்பு எடுத்து, அதனால தொழுது எடுப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வணக்க வரிசைன்னு சொல்லலாம், வணக்க முறைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு கலை தற்காப்பு கலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொற்களை பயன்படுத்தி தான் வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களோட மொழியில பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் தான் நம்மளோட தற்காப்பு கலையில மொழிகளெல்லாம் மாற்றி ஆங்கில சொற்களை கூட பயன்படுத்திட்டு இருக்கோம். கரத்தை குஃபு அவங்களோட சொற்களை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப், ஃப்ரண்ட், ஃபார்வர்டு இப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி பயன்படுத்தா தமிழ் சொற்களை பயன்படுத்தி சிறப்பாக நினைக்கிறேன். அதனால இந்த வார்த்தை அடுத்த காலையில் குரு வணக்கம் என்னன்னு பத்தி பார்க்க போறோம்.